இந்த அரிசியை வந்து காலையிலே ஊற வச்சிட்டேன். அரிசி ஊறினா நல்லா கலராக ஒயிட்டாக இருக்கும், அதோட நல்லா நீள நீளமாக இருக்கும். அதனால் ஊற வச்சுட்டு இப்போ அரிசியை சாப்பாடு செய்ய போகிறேன். குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ பாவக்காய் நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம். இது ஃப்ரை பண்ண போகிறேன். பாவக்காவை ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் போட்டுக்கோங்க. கலருக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை அப்படியே வெயிலில் காய வைப்போம். வெயிலில் காய வச்சுக்கணும். நல்லா வெயிலில் காய வச்சாச்சு. அடுத்தது பாவக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பொடி மாஸ் பண்ணுறதுக்கு. ரசத்துக்கு புளி. இதில் ஆல்ரெடி நான் தக்காளி தொக்கு பண்ணி வச்சுருந்தேன். அதில் அந்த கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை போட்டு போகிறேன். ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே இது வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். எப்படின்னா இருக்கும், நல்லா வேகும். பாவக்காய் பொடி மாஸ். பாவக்காய் போட்டு அதாவது பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து தக்காளியில் போட்டு வச்சுருக்கேன். அதனால் இது கூட்டு கூட சொல்லலாம். பாவக்காய் கூட்டு. ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இனிமேல் ரசம் வைக்கணும், ஊற வச்சுருக்கேன். அடுத்தது பாவக்காய் வறுக்கணும். அதுக்கு பச்சை மிளகாய் போட்டு அரைக்க போகிறேன். பச்சை மிளகாய் போட்டு அரைச்சா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அரைச்சிக்கலாம். கடுகு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சதுனால ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரசம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு வந்து ஒயிட் ரைஸ், ரசம், பாவக்காய் கூட்டு. இப்போ பாவக்காய் வறுவல். இப்போ பாவக்காய் அது வரைக்கும் காஞ்சிக்கிட்டு இருக்கு வெயிலில். ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா காஞ்சிடுச்சு பாவக்காய். இப்போ கசப்பு இருக்காது. எண்ணெயில் அப்படியே போட்டுற வேண்டியது தான். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் அப்படியே இப்போ வறுக்க வேண்டியது தான். இது வெயிலில் காஞ்சனால கசப்பு கம்மியாக இருக்கும். சீக்கிரமாகவும் வறுபட்டுரும். கொஞ்சம் எண்ணெய் தான் பிடிக்கும், ரொம்ப எண்ணெய் பிடிக்காது பாவக்காய் வறுக்க. ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாவக்காய் வறுவல். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.